Hi students, example 3.14. The rate of change of the sales of a company after an advertisement campaign is represented as f of t equal to 3000 into e to the power of minus 0.3t, where t represents the number of months after the advertisement. Find out the total cumulative sales 4 months and sales during the 5th month. Also find out the total sales due to the advertisement campaign. And the campaign e to the power of minus 1.2 is equal to 0.3012. e to the power of minus 1.5 is equal to 0.2231 அப்படின்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கணும்னா, assume that f of t is a total sales after the t months. The sales rate is d by tt, capital F of t equal to small f of t அப்படின்றது நம்மளை எடுத்துக்கணும் எப்பயுமே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா, எஃப் ஆஃப் டி இஸ் எ டோட்டல் சேல்ஸ் ஆஃப்டர் டி மந்த்ஸ். அப்படின்னா எவ்வளோ மந்த்ஸு? நம்மளுக்கு அங்கே என்ன கேட்டிருக்காங்க, கியூமுலேட்டிவ் சேல்ஸ் ஃபார் த 4 months. அதனால டோட்டல் எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 4. அதை தான் 4 monthஸாக நம்ம லிமிட்ஸில் அப்ளை பண்ணியிருக்கோம். எஃப் ஆஃப் டி இன்டூ டிடி. ஓகேங்களா? அப்போ டோட்டல் கியூமுலேட்டிவ் சேல்ஸ் ஆஃப்டர் த 4 months இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 4. நம்ம டீக்கு பதில் தான் 4 போட்டுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். ஈக்குவல் டு 0 to 4. டி வந்து நம்ம என்னவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3000 இன்ட்டு இ டு த பவர் ஆஃப் 0.3t இன்ட்டு டிடி அப்படின்ட்டு அவங்கள கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம அங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம என்ன செய்யணும், சிம்பிளிஃபை பண்ணி இன்டகிரேஷன் பண்ணுற வேலையை பார்க்கணும். அப்போ 300 காமன் ஃபேக்டராக இருக்கிறதுனால இந்த இன்டகிரேஷனுக்கு தூக்கி வெளியில் போட்டுக்கிட்டோம். 0 to 4 e to the power of minus 0.3t into dt. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆஸ் இட் இஸ் அப்படியே அதை மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த 300 காமன் ஃபேக்டர் அப்படியே வெளியில் இருக்கட்டும். நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு க்ளோஸ் டு ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு e to the power of 0.3t க்ளோஸ் டு ப்ராக்கெட் போட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம், 4/0 அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது, இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, இந்த இன்டகிரேஷன் பண்ணி இது எடுக்கும்போது இன்டகிரேஷன் ஆஃப் e to the power of ax into dx is equal to e to the power of ax by a. எக்ஸோட கோஃபிஷியன்ட் a. அப்போ அங்கே டீயோட கோஃபிஷியன்ட் என்னது, 0.3. அந்த 0.3 கோஃபிஷியன்ட் எதுவோட ஏஎக்ஸில் வந்ததுன்னா அந்த ஏ வேல்யூக்கு டினாமினேட்டரில் போடணுன்ற ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. ஸோ அதனால் அந்த மைனஸ் 0.3 தூக்கி நம்ம என்ன செய்கிறோம், டினாமினேட்டரில் போட்டுக்கிறோம். போட்டாச்சா? அப்போ இது இன்டகிரேஷன் பண்ணி முடித்த உடனே இதுமாரி வந்தவுடனே 0 to 4ன்றது லோவர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இன்டகிரேஷன் பண்ணதுக்கு நம்ம என்ன செய்யணும், லிமிட்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய டைம் ஆயிடுச்சு. அதனால் அப்ளையிங் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்படின்றத நம்ம அந்த ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ அப்பர் லிமிட் இங்கே என்ன இருக்குது, 300 இருக்குது. அதனால் 300 அப்படியே போட்டுக்கிறோம். இன்ட்டு அடுத்தது என்னது, இ டு த பவர் ஆஃப் அப்பர் லிமிட் 0.3 டீக்கு பதில் அங்கே 4 போடுங்க. அப்போ 0.3 இன்ட்டு 4 மைனஸ் லோவர் லிமிட் என்னது, இ டு த பவர் ஆஃப் 0.3. லோவர் லிமிட் டீக்கு பதில் அங்கே என்ன போட சொல்லியிருக்காங்க, 0 போட சொல்லியிருக்காங்க. ஏன்னா லோவர் லிமிட் அதுதானே வந்திருக்கு. அதனால் லோவர் லிமிட் நம்ம அங்கே என்ன செய்கிறோம், 0வை போடுறோம். ஓகேங்களா? ஸோ போட்ட உடனே அடுத்த ஒரு கேள்வி கேட்பீங்க, இங்கே போட்டோன்னே இந்த 0 மைனஸ் 0.3 இது எங்கே போச்சு? இந்த மைனஸ் 0.3 வந்து இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா? மைனஸ் 0.3 இங்கே இருக்கிறது இங்கே வந்தாச்சு. அப்போ இங்கே வந்த உடனே இது என்ன ஆகிடும், இதோட இது கீழே டினாமினேட்டரில் இந்த பொசிஷனுக்கு இங்கே வந்துடும். அப்போது இங்கே ஒரு 0.3, இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது, இதுக்கும் காமனாக இருக்குது 0.3, இதுக்கும் காமனாக இருக்கிறதால அதை தூக்கி ப்ராக்கெட்டுக்கு வெளியில் தூக்கி போட்டுக்கிறோம் 0.3ன்ட்டு. ஓகேங்களா? அப்போது மீதி இருக்கிறது நம்மளுக்கு என்ன இருக்கும், 3000 பை மைனஸ் 0.3. அப்புறம் நம்ம இ டு த பவர் ஆஃப் மைனஸ் 0.3
இன்ட்டு டீக்கு பதில் தான் நம்ம 4 போட்டுட்ருக்கோம், மைனஸ் இ டு த பவர் ஆஃப் 0.3. அப்போ லோவர் லிமிட்டுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், 0 போட்டுட்ருக்கோம். கீழே இருக்கிற அந்த காமனாக மைனஸ் 0.3 தான் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கு, வெளியில் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போது நம்ம என்ன செய்யணும், இதை சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கணும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 0.3 இருக்குது. அப்போது நம்ம அந்த டெசிமல் எடுத்துகிட்டு ஃப்ராக்ஷனில் இருந்து என்ன பண்ணிடலாம், ரவுண்ட் ஆஃப் ஃபிகரை கொண்டு வரலாம். இன்ட்டு 10 இங்கே கீழே டினாமினேட்டரில் போடுறோம், அதே நியூமரேட்டர்லேயும் இன்ட்டு 10 போடுறோம். அப்போ 10 போட்ட உடனே இங்கே கீழே என்ன ஆகிடும், -3 ஆகிடும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது என்ன ஆகிடும், -3.0 அப்படின்னு வரும். அதனால் -3 மட்டும் நம்ம போட்டுட்ருக்கோம். அதேமாரி இங்கே பார்க்கும்போது என்ன ஆகிடும், நம்மளுக்கு 30,000 அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும். இன்ட்டு இ டு த பவர் ஆஃப் இங்கே -3 4 சார் நம்மளுக்கு என்னது மல்டிப்ளிகேஷன் தானே. அப்போ 3 4 சார் எவ்வளவு, 12 ஆயிடுச்சு. 12ன்றது வந்து ஒரு டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது 1.2 அப்படின்னு வைக்கிறோம். மைனஸ் இ டு த பவர் ஆஃப் 0.3 இன்ட்டு 0. அப்போ 0வோட இது மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன ஆகிடும், நம்மளுக்கு 0 தான் வரும். அப்போ இ டு த பவர் ஆஃப் 0 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னன்னு தோணும், 1ன்னு தோணும். தெரியும் நம்மளுக்கு ஆல்ரெடி. ஸோ அதனால நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், இங்கே 1ன்ற வேல்யூ, இதுக்கு பதில் வேல்யூ 1 நம்ம இங்கே போட்டுட்டோமா, போட்டாச்சு. அப்போ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே இருக்கிற அந்த -3யை இந்த 30,000ஆல் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது -10,000 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அந்த -10,000 சிம்பிளிஃபை பண்ணி போட்டுட்டு ப்ராக்கெட்டில் இ டு த பவர் ஆஃப் -1.2. இது என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த இ டு த பவர் ஆஃப் 1.2க்கு வேல்யூ வந்து மேலே இந்த சம்முக்கு கீழே கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு எடுக்கும்போது என்ன கொடுத்துருந்தாங்க, இ டு த பவர் ஆஃப் -1.2 ஈக்குவல் டு 0.3012 அப்படின்னு அவங்களே கொடுத்துருந்தாங்க. இட்ஸ் டு பி கிவன். இந்த சம் நம்ம குழப்ப வேண்டாம், ஐயோ இதுக்கு என்னடா வேல்யூ எங்கே தெரியலையோ, இங்கே தனியாக வந்திருக்க புதுசாக போட்டிருக்காங்களோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். அந்த சம்மிலே கீழே கொடுத்துருக்காங்க. சம்மில் லாஸ்ட் கம்பெயின், த அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின், இ டு த பவர் ஆஃப் -1.2 இஸ் ஈக்குவல் டு 0.3012 அப்படின்னு அந்த கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு பதில் இன்ஸ்டெட் ஆஃப் 0.3012 போட்டுட்டு -1 அதை போட்டுக்கணும். நான் ஏன் இங்கே கீழே கிவன் கொடுத்துருக்கோம், கிவன் போட்டோம்னா தான் நம்ம ஞாபகம் அங்கே மேலேயே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ அடுத்தது நம்ம என்ன செஞ்சிடணும், இது சிம்பிளிஃபை பண்ணி நம்ம போட்டோம்னா 6,988 யூனிட்ஸ் வரும். இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு இதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், -1 சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், அதை 10,000ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அது எப்படின்னு இப்போ பார்ப்போமே. இப்போது நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 0.3012 -1. அப்போ நம்ம 1லேருந்து நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 0.6988. அப்போ அந்த 0.6988 நம்ம என்ன சொல்கிறோம், மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு தட் எவ்வளவு, 10,000ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், 6988 அப்படின்ட்டு. இந்த டெசிமலுக்கு அது கரெக்டாக என்ன செய்யும், கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா 6988 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஃபைனலாக அந்த 6980க்கு 0.698 இன்ட்டு -10,000, அதை நம்ம 10,000 வச்சுக்குவோம். அப்போ எடுக்கும்போது 6988. அந்த 3 டெசிமல்ஸ் நம்மளுக்கு அங்கே என்ன ஆகிடும், இந்த 4 டெசிமல்ஸ் இந்த பக்கம் 4 டெசிமல்ஸ் நம்மளுக்கு போயிடும். இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு, 0.6988 இங்கே வரும் நம்மளுக்கு இந்த ஆன்சரு இதுக்கு பதில். அப்போது 0.6988 இன்ட்டு 10,000 அப்போ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், 6988. அப்போ இது ரெண்டுமே நம்ம ஃப்ராக்ஷன்ஸுக்கு இந்த பக்கம் 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்தாலும் மென்ஷன் பண்ண வேண்டாம். அப்போ 6988. அப்போது 6,988 யூனிட்ஸ் அதுதான் என்ன செஞ்சுருக்காங்க, நம்மளுக்கு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, டோட்டல் சேல்ஸ் ஆஃப் த எதுக்கு வந்திருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் யூஸ் பண்ணும்போது, டியூ டு அட்வர்டைஸ் கேம்பெயின் யூஸ் பண்ணும்போது இவ்வளோ யூனிட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம. அப்புறம் சேல்ஸ் டூரிங் த 5th month, அந்த கொஸ்டினில் அப்படி தானே கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் த டோட்டல் கியூமுலேட்டிவ் சேல்ஸ் ஃபார் 4 months அந்த சேல்ஸ் டூரிங் த 5th month. இப்போ 4 monthக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் ஃபஸ்ட்டு ஒன்று. இப்போது அடுத்தது கண்டுபிடிக்க போகிறது என்னது, 5th month அப்படின்றதுக்கு. அப்போது த சேல்ஸ் டூரிங் த 5th month இஸ் ஈக்குவல், அப்புறம் என்ன பண்ணுறோம், 4 to இன்டெகிரேஷன் 4 to 5
3000 e to the power of minus 0.32 into dt அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். அப்போ ஈக்குவல் டு, ஏன்னா ஃபிஃப்த் மந்த் கேட்டிருக்காங்களா, அப்போ 4 to 5, லோவர் லிமிட் 4 அப்பர் லிமிட் 5 அப்படின்னு போட்டுக்கணும். அப்போ 4 to 5 f of t into dt. f of tன்றது நம்மளை என்னவா எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி நம்ம அங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, 3000 into e to the power of minus t அப்படின்ட்டு அதை தான் நம்ம அங்கே எடுத்து எழுதிக்க போகிறோம். into dt எழுதிட்டோம். இப்போ ஈக்குவல் டு, இப்போ காமனாக இருக்கிறது 3000 இருக்குது, அது வெளியில் போட்டுக்கிறோம். இப்போ இன்டெகிரேஷனுக்கு சிம்பிளிஃபை பண்ணி அதை எடுக்கக்கூடிய ஃபார்மில் வந்து என்ன செய்கிறோம், e to the power of minus 0.3t by minus 0.3, இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், 4 to 5 அப்படின்னு லிமிட்ஸ் போடுறோம். இங்கே போட்ட உடனே இங்கே நம்ம முதலே பார்த்துருக்கோம், நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கேன், இன்டெகிரேஷன் ஆஃப் e to the power of ax into dx is equal to e to the power of ax by a. அந்த எக்ஸோட கோஃபிஷியன்ட் தான் வந்திருக்கு. ஸோ அந்த வேல்யூவை தான் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே போட்டிருக்கோம். அதேமாரியே இங்கே என்ன இருக்குது, டீயோட கோஃபிஷியன்ட் என்னது, மைனஸ் 0.3. அதை பவர் வேல்யூ இருக்கிறதுனால அந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இன்டெகிரேஷன் ஃபார்முலாவில் தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ இது பண்ணும்போது e to the power of மைனஸ் ax ஃபார்மில் இருக்கிறதுனால அங்கே கோஃபிஷியன்ட், எக்ஸோட கோஃபிஷியன்ட் என்ன இருக்குது, மைனஸ் 0.3 இருக்கிறதுனால bringing to the power as a denominator minus 0.3 அப்படின்ற மாரி அங்கே இருக்கிற அந்த கோஃபிஷியன்ட்டை பவரை என்ன செஞ்சுருக்கோம், அந்த வேல்யூவை டினாமினேட்டர் கொண்டு வந்துடணும். அப்போ 0.3 ஓகேவா, இந்த டீயோட கோஃபிஷியன்ட்டை டினாமினேட்டரில் 0.3 அப்படின்னு நம்ம போட்டுட்டு க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டுட்டு 4 to 5 அப்படின்னு லிமிட்ஸ், லோவர் லிமிட் அப்பர் லிமிட் அப்படின்றத நம்ம கண்டிஷன் போட்டுக்கிறோம். அப்புறம் இப்போ கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்தாச்சு, நம்ம இப்போ லிமிட்ஸ் அப்ளை கூட பண்ணக்கூடிய நேரம் வந்தாச்சு. அப்போ அப்ளையிங் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்படின்றத நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா, இந்த 3000க்கு 3000 போட்டாச்சு, பை இங்கே மைனஸ் 0.3 இருக்குது இல்லையா, இது இந்த பக்கம் வெளியில் கொண்டு வந்துடலாமா, அதை வெளியில் இங்கே கொண்டு வந்து போட்டுட்டு e to the power of minus 0.3 t அப்பர் லிமிட்டுக்கு பதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டீக்கு பதில் அங்கே 5 போட்டுட்ருக்கோம், 5 போட்டுட்டோம். ஓகேவா, அடுத்தது மைனஸ், அடுத்து என்ன இருக்குது, லோவர் லிமிட். அப்போ லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது e to the power of minus 0.3 into லோவர் லிமிட்டுக்கு பதில் என்ன, டீக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், நம்ம 4 தானே இங்கே இருக்குது, அதனால் 4 போட்டுக்கிறோம். புரிஞ்சிச்சப்போ இந்த கீழே இருக்கிறது தான் வந்து இங்கே மல்டிப்ளிகேஷன் நம்ம வெளியில் கொண்டு வந்துடுறோம். அங்கே இது மேலே இருக்கிறத மட்டும் e to the power of minus 0.tக்கு பதில் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்படின்றது நம்ம தனித்தனியாக நம்ம அங்கே போட்டுட்ருக்கோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் இது வெளியில் கொண்டு வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், இதுக்குள்ள காமனாக அந்த 0.3 தான் வெளியில் கொண்டு வந்தாச்சு இல்லையா. இப்போ இங்கே 0.3 இருக்கிறதுனால நம்ம ப்ரீவியஸ் சம்மில் பார்த்த மாரியே என்ன செஞ்சிடணும், இதை நம்ம மேலே கொண்டு வந்துடணும். அப்போ 0.3 into 10 போட்டுக்கலாம். டெசிமல் இருக்கிறது ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு வேண்டி நம்ம into 10 போட்டுவிட்டோம்னா அப்போ நம்மளுக்கு 30,000 by minus 3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அது 3.0 வரும், அதனால் நம்ம 3 தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ minus 3 by 30,000. அப்போ ப்ராக்கெட் போட்டுட்டு e to the power of minus 3 5 சார் எவ்வளோ 15. அப்போ 15 போட்டோம்னா ஒரு டெசிமல் தள்ளி வைக்கணும், பாயிண்ட் ஒரு டெசிமல் தள்ளி வச்சுட்டோம். மைனஸுக்கு மைனஸ் போட்டுட்டோம், ஈக்கு இ போட்டுரும், மைனஸ் அப்புறம் என்னது 3 4 சார் 12 வருது, ஒரு டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், அதனால் 1.2 அப்படின்னு நம்ம வச்சுட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா, அப்போ இந்த 3க்கு மைனஸ் 3க்கு இங்கே இருக்கிறத என்ன செஞ்சிடறோம், நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணால் மைனஸ் 10,000 அப்படின்னு நமக்கு வரும். ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 10,000 இன்ட்டு ப்ராக்கெட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், e to the power of minus 1.5 அதுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது 0.2231 அப்படின்னு. இது எங்கேருந்து வந்ததோன்னு பயப்பட வேண்டாம், சம்பளியை கொடுத்துருக்காங்க, அவங்களே அதோட பவரோட வேல்யூ என்ன செஞ்சுருக்காங்க, நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கறதுனால அந்த அதுக்கு பதில் நம்ம அதோட வேல்யூவை என்ன செஞ்சுருக்கோம், e to the power of minus 1.5 is equal to 0.2231 அப்படின்றது அவங்களே கொடுத்துருக்காங்க. இட் இஸ் டு பி கிவன் இன் அ சம். ஓகேங்களா, அது எழுதிட்டு கிவன் அப்படின்னு எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கும் ஞாபகம் வரும், இல்லைன்னா நீங்கள் எங்கேயோ அப்படின்னு நினச்சிக்கூடாது. அதனால் கிவன் மைனஸ் அதே பேர் மைனஸ் 1.2க்கு அதுவும் கொடுத்துருக்காங்க, e to the power of minus 1.2 is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.3012 அப்படின்னு அந்த வேல்யூவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ அதுக்கு பதிலாகவும் நம்ம இந்த வேல்யூவை தூக்கி இங்கே போட்டுட்ருக்கோம். போட்டு முடிச்சாச்சா? போட்டு முடித்த உடனே அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் என்ன செய்யணும், 0.2231 மைனஸ் 0.3012 நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம். அப்போ லெஸர் நம்பர்லேருந்து கிரேட்டர் நம்பர் பண்ணும்போது மைனஸ் வேல்யூ தானே வரும், மைனஸ் 0.781 அப்படின்னு வரும். அந்த இதிலேருந்து மைனஸ் மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடாது. போன சம்மில் அதே தான் நம்ம பார்த்தோம், மைனஸ் மைனஸ் அங்கேயும் அதேமாரி தாச்சு, இங்கே அதேமாரி மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போ ஃபைனல் என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷன் பண்ண உடனே 10,000 மல்டிப்ளிகேஷன் பண்ண உடனே 4 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சு 781 வருதுங்களா. அப்போ அந்த 781 தான் யூனிட்ஸை நம்ம இங்கே பார்க்குறோம். இது எதுக்கு இது நம்ம கண்டுபிடிச்சது, இப்போது டோட்டல் கியூமுலேட்டிவ் சேல்ஸ் ஆஃப்டர் 5 மந்த்ஸ்க்குள்ளது. முதல்ல பார்த்தது வந்து 4 மந்த்ஸ் இதுக்கு, இப்போ 5 மந்த்ஸ் இது. அடுத்தது நம்ம இப்போ என்ன பார்க்க கேட்டிருக்காங்க, டோட்டல் சேல்ஸ் டியூ டு த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி. அதுதான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அப்போது அதுதான் இந்த டோட்டல் சேல்ஸ் டியூ டு த அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினில் பார்க்கும்போது 0 to infinity. ஏன் டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அப்போ அதை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும், இன்ஃபினிட்டியாக தானே கன்சிடர் பண்ணிக்கணும். அதனால் 0 to infinity f of t into dt. அப்போ 0 to infinity அந்த f of tக்கு பதில் 3000 into e to the power of minus 0.3t into dt அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அப்போ நம்ம போட்டுருக்கும்போது 3000 காமனாக இருக்கிறதுனால இது இன்டெகிரேஷனுக்கு வெளியில் கொண்டு வந்துட்டு நம்ம ப்ராக்கெட் எடுத்துகிட்டு e to the power of minus 0.3 அப்படின்னு பவர் இருக்குது. அப்போ பவர் இருந்ததுன்னா உடனே நம்மளுக்கு என்ன செஞ்சிடணும், என்ன ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல, இன்டெகிரேஷன் ஆஃப் e to the power of ஞாபகம் வரணும், ax is into dx is equal to e to the power of ax by a அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஓகேங்களா. எந்த இடத்துல போனாலும் எக்ஸோட கோஃபிஷியன்ட், அப்போ இது டி வந்து என்னது, நமக்கு டீயோட கோஃபிஷியன்ட் என்னவா வருது 0.3. அந்த e to the power of கோஃபிஷியன்ட் வேல்யூ பிரிங்கிங் டு ஆஸ் அ டினாமினேட்டராக கொண்டு வந்துடணும், ஆஸ் அ ஏவாக கொண்டு வரணும் அப்படின்னு போட்டுட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு லிமிட்ஸு 0 to infinity அப்படின்னு நம்ம போட்டுறோம். அப்போ போட்ட உடனே நம்மளுக்கு என்ன பண்ணணும், லிமிட்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு வந்தாச்சு, நம்மளுக்கு வந்துடும். இப்போ வந்த உடனே அப்ளையிங் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்படின்ற நம்ம கண்டிஷன்ஸை எழுதிட்டோம்னா இப்போ இங்கே என்ன இருக்குது, நம்மளுக்கு 3000 இருக்கா, 3000 அப்படியே போட்டுட்ருக்கோம். இங்கே வந்து என்ன செய்யணும், இப்போ அப்பர் லிமிட்டு மைனஸ் லோவர் லிமிட்டுக்கு ரெண்டும் போட போகிறோம். அதுக்கு காமனாக என்ன வரும், 0.3 இருக்கும், அதை காமனாக வெளியில் கொண்டு வந்துடணும். லாஸ்ட்டு செம்மில் பார்த்த மாரியே தான், ஃபஸ்ட்டு சம்லேயும் அதே தான் பார்த்தோம், செகண்ட் சம்லேயும் அதே தான் பார்த்தோம், இப்போ தேர்ட் சம்லேயும் அதே தான் பார்க்க போகிறோம். அப்போ காமனாக இருக்கிறது 0.3 வெளியில் கொண்டு வந்தாச்சு. அப்போ அந்த கீழே இருக்கிற 0.3 0.3 ரெண்டுக்கு இருக்குமா, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்டு. இங்கே என்ன செய்கிறோம், e to the power of 0.3. ஓகேங்களா. அப்பர் லிமிட் டீக்கு பதில் அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் இன்ஃபினிட்டியை தூக்கி நம்ம அப்ளை பண்ணணும். இங்கே அதேமாரி டீக்கு பதிலாக என்ன செய்யணும், லோவர் லிமிட்டில் 0 வேல்யூவை அப்ளை பண்ணணும். அதுதான் இங்கே போட்டிருக்கோம், e to the power of 0.3 into 0, இங்கே இன்ஃபினிட்டி, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்போ e to the power of இது ஓகே ஆயிடுச்சா உங்களுக்கு. சரி, இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், இந்த 0.3யை நம்ம டெசிமல் ஃபார்மில் இருக்குது, அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், கன்வெர்ட் பண்ணிவிட்டு டெசிமல் ஃபிகர்லேருந்து ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இன்ட்டு 10ல் போடுறோம். ஏன்னா ஒரு டெசிமல் தானே இருக்குது, அதனால் 10 கீழே டினாமினேட்டில் பண்ணுவோம், நியூமரேட்டர்லேயும் போட்டுக்கிட்டுருக்கோம். ஓகேங்களா. அப்போ 10 போடும்போது இங்கே என்னது -3 ஆகிடும், ஒரு டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது. மேலே இருக்கிறது என்ன ஆகிடும், 3000ஓட ஒரு 30,000 மாறிடும். அப்போ அந்த -3யும் இந்த 30,000 அடித்தா நம்மளுக்கு ஒரு 10,000 அப்படின்னு கிடைக்கும். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போட போகிறோம். இங்கே e to the power of, அதாவது இன்ஃபினிட்டி இன்ட்டு 0.3, எனிதிங் டு த பவர் ஆஃப் இன்ஃபினிட்டி எப்பயுமே நம்மளுக்கு என்ன வரும், 0வாக தான் வரும். எனிதிங் டு த பவர் ஆஃப் 0 வந்து 1 வரும், அதை நம்ம முதல்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதனால் இது எனிதிங் டு த இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டியாக தான் வரும். இங்கே எனிதிங் டு த பவர் ஆஃப் 0 வந்து நம்மளுக்கு 0வாக போட்டுக்கிறோம், அது 1ஆக வருன்றதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் போடுறோம். இங்கே நம்ம சொன்ன மாரி -3யும் இந்த 30,000 நம்ம என்ன செஞ்சிடலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும், -10,000. ஓகேங்களா. அப்போ e to the power of -0, இங்கே இது வந்து e to the power of மைனஸ் இன்ஃபினிட்டி என்னென்னு வரும், நம்மளுக்கு 0ன்னு சொல்லியிருக்கோமா, அப்போ 0 போட்டுக்கலாமா. e to the power of 0 ஈக்குவல் டு 1 வரும், 1ன்னு போட்டுக்கலாமா, போட்டாச்சு.
அப்போ போட்டோன்னே இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 10,000 இன்ட்டு 1 10,000 யூனிட்ஸ், அவ்வளோதான் ப்ரொடக்ஷன் வந்துச்சா நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு எவ்வளவு சேல்ஸ் கேம்பெயினில் எவ்வளோ வந்திருக்கு, எத்தனை யூனிட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா 10,000 யூனிட்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. இதான் டோட்டல் சேல்ஸ் டியூ டு த அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினில் நம்மளுக்கு பண்ணதில் இவ்வளோ யூனிட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படியே அந்த போடுற மாரியே தான் எல்லா சம்ஸையும் அதே சேம் சிமிலர் ப்ரீவியஸ் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் வந்திருக்கு. அதுக்கு தகுந்த மாரி நம்ம கொஞ்சம் போட்டுக்கணும், அவ்வளோ. இங்கே கொஞ்சம் வந்து என்னது டு த பவர் ஆஃப் இன்ஃபினிட்டின்னு வருது, ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் எவ்வளோன்னு தெரியாது. இட் இஸ் டு பி எவ்வளோ வேணாலும் வரலாம், அது 0 to infinity நம்மளுக்கு. ஓகேங்களா?